பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிங்க சங்கீதம் 91 அதிகாரம் 11வது வசனம். சங்கீதம் 91:11. உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேரம் வரம்பா. அப்பா, இன்னைக்கு நீங்கள் எங்களோட பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே என்ன வார்த்தை வேண்டுமோ ஆண்டவரே, உங்களுடைய அடியனை மறைத்து ஆண்டவரே நீங்கள் வெளிப்பட்டு பேசுங்க. எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரே உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எல்லாருடைய இருதயங்களையும் தரங்க ஆண்டவரே, எல்லாருடைய இருதயம் தரங்க. நீங்கள் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். வழிகளில் எல்லாம் நம்மளை காப்பார்னா என்ன? இன்னைக்கு நமக்கு லைஃப்ல இருக்கு. எதுக்கு ஒரு காவல்ன்றது நமக்கு வேணும்? ஏன்னா லைஃப் ஃபுல்லாவே எப்படி இருக்கு? ஆபத்துகள் நிறைஞ்சதா தான் இருக்கு. நம்ம லைஃப்ல போராட்டங்கள் நிறைஞ்சதா இருக்கு, கஷ்டங்கள் இருக்கதான் செய்யுது, கவலைகள் இருக்கதான் செய்யுது. கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டோன்றதுக்காக நம்ம வாழ்க்கையில கஷ்டம் இல்லாம இருக்கா? வியாதி இல்லாம இருக்கா? கடன் தொல்லை இல்லாம இருக்கா? எல்லாமே வரத்தான் செய்யுது. ஆனா அது எல்லாத்துல இருந்தும் ஆண்டவர் நம்மளை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். ஆபத்துகள் இருந்தாலும், நோய்கள் இருந்தாலும், பண கஷ்டங்கள் இருந்தாலும், அது எல்லாத்துல இருந்தும் ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிறவரா இருக்கிறார். பாருங்க, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு, உன் வழிகளில் எல்லாம் அப்படின்னும் போதே எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்க எதெல்லாம் யோசித்து வச்சிருக்கீங்களோ, உங்க ஃபியூச்சரை நினைச்சு, உங்க பிள்ளைங்களை நினைச்சு, உங்க படிப்பை நினைச்சு, உங்க வேலையை நினைச்சு, உங்க பிசினஸை நினைச்சு, எதெல்லாம் யோசித்து வச்சிருக்கீங்களோ அந்த எல்லா வழியிலையும், நீங்க போற எல்லா வழியிலையும் உங்களை காக்கும்படினா என்ன? தேவன் உங்களை பாதுகாக்கிறாரு. ஒவ்வொரு இமைப்பொழுதும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறாரு. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். என்னைக்காவது தொட்டு பார்த்துருக்கீங்களா? சும்மா தொட்டு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? கண்ணு அதுவும் மூடிடும். நீங்க கான்சியஸா இருந்து மூடணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அப்படி கண்மணியை தொட போனீங்கனாலே கண்ணு மூடிடும். அப்ப உங்களை தொடுறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். எப்படி கண் இம்மை அப்படி டக்குன்னு மூடி பாதுகாக்குதோ, தேவனும் என்ன செய்வாரு? உங்களை யாராவது தொட வந்தா அப்படி மூடி உங்களை பாதுகாப்பார். அடுத்த 3 நிமிஷம் செய்திக்கு ஏதோ ஒரு பாயிண்டா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உவமைகள் மூலமா சொன்னீங்கன்னா மக்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஒரு சின்ன ஸ்டோரி, ஒரு வசனம், அதெல்லாம் டக்குன்னு இறங்கிடும், மறக்கவே மாட்டாங்க லைஃப்ல. ஸோ இன்னைக்கு ரெண்டுமே நல்லா இருந்தது. ஐயாவும் சூப்பராக கொடுத்தாங்க, அண்ணாவும் சூப்பராக கொடுத்தாங்க. ஸோ இது ஒன்று. அப்போ அவருடைய கண்மணியை யாராலையும் தொட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பாதுகாப்பாக பார்த்துக்கிடுவார். நீங்கள் தான் அவருடைய கண்மணியாக இருக்கிறீங்க. இப்போ ஒவ்வொரு லைஃப்ல ஒவ்வொரு காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா தேவன் நம்மளை காக்குறாரு அப்படின்றத வசனம் சொல்லுது. அதுல ஒரு வழி என்னன்னா, உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்ப தேவ தூதர்கள் நமக்கு அவசியமா? இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் இதை எப்படி மெடிடேட் பண்ணேன்னா, இப்ப தேவன் எனக்குள்ள இருக்கிறார். என்னுடைய எல்லா பிரசங்கத்திலையும் நான் அதை சொல்லுவேன், கேட்டிருக்கீங்க. நாம தான் தேவனுடைய ஆலயம். இந்த வசனத்தை நான் எல்லா பிரசங்கத்திலையும் சொல்லிடுவேன். இப்ப தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. அவரை மீறி எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவையா? ஒரு தேவ தூதர்கள் எனக்கு தேவையா? அந்த சேனைகளுடைய கூட்டத்திலேயே தேவ தூதர்கள் வராங்க. ஆண்டவருடைய சரி, வேற ஏதாவது கருத்துக்கள்? கரெக்டுக்கா, சூப்பர். சரி, சூப்பர். வேற? சரிங்க. சூப்பர். வேற? சூப்பர். எல்லாரும் கரெக்டாக தான் பேசுனீங்க. ஒரு உதாரணம் சொல்றேனே. இப்போ என் பையன் இருக்கான், 5 மாசம் ஆச்சு, குழந்தை. புரண்டு படுத்துட்டான். அப்படியே முக்கி ஆரம்பத்தில் அழுதுகிட்டு இருந்தான். அப்படியே அழுது புரண்டு படுத்துட்டான். இப்போ எல்லாம் அசால்ட்டா புரண்டு படுக்கிறான். இப்போ கட்டிலில் போட்டிருக்கோம், நானும் கட்டிலில் தான் உட்காந்துருக்கேன். எப்பயுமே அவனதே பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான். இப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு தலைவாணியை தூக்கி 2 பக்கமும் வைக்கிறேன். ஏன்னா கட்டிலேருந்து கீழே வந்துடக்கூடாது இல்லையா.
என்னால் அவனை பாதுகாக்க முடியுமா முடியாதா? முடியும் தான். அப்புறம் எதுக்கு இப்போ தலைவாணியை தூக்கி வச்சேன்? ஒரு சேஃப்டிக்கு. ஏன்னா அவனை நேசிக்கிறேன், நான் அதிகமாக நேசிக்கிறேன். என்னால் அவனை 100% பாதுகாக்க முடியும். ஆனாலும் ஒரு தலைவாணி எதுக்கு வைக்கிறேன்னா, நான் அவனை இன்னும் அதிகமாக நேசிக்கிறேன், அவனுக்கு எந்த சேதாரமும் வரக்கூடாதுன்னு தான். அதே தான் நேற்று மெடிடேட் பண்ணும்போது இதுதான் யோசித்துக்கணும். தேவன் நமக்குள்ளே இருக்கிறாரு எதுக்காக? ஏன்னா இந்த வசனம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இந்த வசனத்தை உங்களுக்கு நான் பேசணும். அப்போ தேவன் எனக்குள்ளே இருக்கிறாரு, அவரே என்னை பாதுகாப்பார், இரவு பகலும் தூங்காமல் பாதுகாப்பார். என்னாலும் எதுக்கு எனக்கு தேவதூதர்கள்னா அவர் என் மேலே வச்ச அன்பு. அதுவும் இல்லாமல் அக்கா ஒரு பாயிண்ட் சொன்னாங்களே, அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தேவதூதர்கள் இருப்பாங்க. அவர் இருக்கிற இடம் தான் பரலோகம். இப்போ பரலோகத்துக்கு போகிறீங்க, தேவனே அங்கே இல்லை, இடத்த காலி பண்ணி பாஸ்டர் சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டார், பக்கத்தில் வாடகை வீட்டுக்கு வந்துட்டாருன்னு வைங்க, பரலோகம் வெறுமையாக இருக்குது. அப்போ பரலோகத்துக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா? கிடையாது. தேவன், நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறாரோ அதுதான் நமக்கு பரலோகம். அதுதான் நமக்கு பரலோகம். அவர் இல்லாத பரலோகத்தில் நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்? அவர் எங்கே இருக்கிறாரோ அதுதான் நமக்கு பரலோகம். உங்களுக்கு புரிகிறதுக்காக விளக்கத்தை சொன்னேன். சரி, பைபிள்ல இருந்து ஒரு சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாமே. டக்கு டக்குன்னு பார்த்துருவோம், நேரம் இல்லாததுனால. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10 to 22 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, ஏசா யாக்கோபு. அவங்களுக்கு ஏசா யாக்கோபை பற்றி இருக்கு. இந்த இடத்துல என்ன சூழ்நிலைன்னா, இதுக்கு அதிகாரம் இது 27வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு இருக்கிறாரு. ஈசாக்குக்கு வயசாயிருச்சு. வயசானவனே சாப்பிட்ணுன்னு அவருக்கு ஆசை இருக்குது, நல்லா ருசியாக சாப்பிட்டுணுன்னு. அதனால் என்ன பண்ணுறாரு, ஏசாவை கூப்பிட்டு, மகனே நீ என்ன பண்ணு, காட்டுக்கு போய் வேட்டையாடி எனக்கு சாப்பாடு கொண்டு வா, நல்லா ருசியாக கொண்டு வா, நான் சாப்பிட்டுட்டு சாகுறதுக்குள்ளே உன்னை ஆசீர்வதிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் அப்பா சொல்கிறத கேட்டு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணுறாரு, ஏசா காட்டுக்கு போயிடுறாரு. இதெல்லாம் அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரெபேக்கால் கேட்டுக்கிட்டே இருந்து, ஐயோ ஆசீர்வாதம் ஏசாக்கு போயிடக்கூடாது, யாக்கோபுக்கு தான் வரணும்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தந்திரமா யாக்கோபுட்ட சொல்லி, நீ போய் தொழுவத்தில் இருக்கிற 2 வெள்ளாட்டை பிடிச்சிட்டு வா, நான் உனக்கு ருசியாக சமைச்சு தரேன், அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி அப்பாவுக்கு போய் கொடு, ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ அப்படின்றார். 2 ஏசாவும் யாக்கோபும் நம்ம அண்ணன் தம்பினே சொல்லி 2 பேருக்கும் அப்படியே வேற வேற மாதிரி இருப்பாங்கன்னே வந்துட்டோம். ஆக்சுவலாக 2 பேருமே ட்வின் பிரதர் பார்த்துருக்கீங்கல்ல, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஒரு சில மாற்றங்கள் தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஏசாக்கு நல்லா முடி முளைச்சி நல்லா இருக்கிறாரு, இவருக்கு முடி இல்லை. அப்போ போய் சொல்கிறாரு அம்மாட்ட, அம்மா ஏசாக்கு முடி இருக்கும், நானும் முடி இல்லாமல் இருக்கிறேன், அப்பா என்னை கண்டுபிடிச்சிட்டாருன்னா எனக்கு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக எதை தருவார், சாபத்தை கொடுத்துருவாருமா, நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற. அம்மா சொல்கிறாங்க, உன்னை சபிச்சாருன்னா அந்த சாபம் என் மேலே வரட்டும், ஆசீர்வாதம் தான் நீ வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி வெள்ளாட்டை அடித்து அதை சமையல் பண்ணி அந்த வெள்ளாட்டுடைய தோலை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, கையில் கழுத்துல எல்லாம் வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. இவரும் போய் நான் தான் ஏசான்னு சொல்லிட்டு, அங்கே ஒரு ட்ராமா நடக்குது, ஏசான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்போ ஏசா வர்றாரு, உண்மையான ஏசா வர்றாரு. வந்து பார்க்கும்போது உண்மை தெரிஞ்சு போகுது, ஐயோ என் சகோதரன் மறுபடியும் என்ன ஏமாத்திட்டான் அப்படின்னு ரொம்ப கோபமாயிட்டாரு. கோபமாயிட்டு என்ன சொல்றாருன்னா, என் தகப்பனுக்காக துக்கிக்கிற காலம் வரும், அப்போ நான் யாக்கோபை கொன்றுவேன் அப்படின்னு சொன்னோடனே அம்மா பயந்துட்டாங்க. அம்மா பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க, யாக்கோபை ஆரானில் இருக்கிற எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிருப்பா, நீ என் அண்ணனுக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்கும், அந்த பொம்பளை பிள்ளைகள்ல யாராவது ஒரு பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. இவரும் போகிறாரு. முன்ன பின்ன அம்மா அப்பாவை விட்டு பிரியாத ஆள், அவ்வளவு காலங்கள்லாம் பிரிஞ்சு வாழ்ந்ததே இல்லை, அம்மாவோடைய செல்ல பிள்ளையாவே இருந்தவர். முதல் முறையாக என்ன பண்ணுறாரு, பிரிஞ்சு ஆரானுக்கு போகிறாரு. எங்கே போகிறோன்னு தெரியலை. இப்போ இந்த சம்பவம்லாம் எங்கே நடக்குதுன்னா கானான் தேசத்தில் நடக்குது. கானான் தேசத்தில் லூஸ் அப்படின்ற ஒரு இடத்துல அவர் படுத்திருக்கும் போது தலைக்கடியில் ஒரு கல்லை வச்சு படுத்திருக்காரு. அப்போ ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. என்னன்னா, ஒரு ஏணி, வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி இருக்குது. அந்த ஏணியில் தேவதூதர்கள் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. உச்சியில் ஆண்டவர் நின்று பேசுகிறாரு, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நான் உன்னை அதாவது எப்படி பூமியின் மணலத்தனையாக உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை திரும்பி இந்த தேசத்துக்கு வர வைப்பேன், கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் எல்லாத்துலேயும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு அந்த மாதிரி ஒரு வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுக்குறாரு. நான் இதில் மெடிடேட் பண்ணும்போது எனக்கு என்னென்ன, ஆண்டவர் எப்படி வேணா அவருக்கு தரிசனம் ஆயிருக்கலாம். அவர் சொன்னதை செஞ்சார். கடைசியில் இந்த பூமிக்கு உன்னை, நீ படுத்திருக்கிற இந்த பூமிக்கு உன்னை கூப்பிட்டு வருவேன், அது வரைக்கும் நீ போகிற இடமெல்லாம் உன்னை பாதுகாப்பேன், உன்னை காத்துக்கொள்ளுவேன் அப்படின்னவர் தேவ தூதர்களையும் அங்கே காமிக்கிறார் பாருங்கவேன். அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா அவர் நிறைய இடங்களில் தரிசனமாகி பேசும் பொழுது சாதாரணமாகவே தரிசனமாகி பேசிட்டு இருந்தவர். ஆனால் இங்கே ஒரு தேவ தூதர்களை
காமிக்கிறாரு. இதுல இருந்து ஆவிக்குரிய பாடம் நம்ம என்ன கத்துக்கலாம்னா, நம்ம தனிமையா இருக்கோம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம கூடயும் இருக்கிறாரு, நமக்காக தேவ தூதர்களையும் அப்பாயிண்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம தனிமையா இருக்கிறோன்ற அந்த எண்ணமே நமக்குள்ள இருக்க தேவையே இல்லை. ஆண்டவர் ஒரு கார்டியனை நமக்காக வச்சிருக்கிறாரு. மினிமம் 2 பேராவது இருப்பாங்க கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியல, எங்கேயாவது தெரியுறாங்களா தெரியல. ஆனா எடுத்து வாசிங்க 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 23 நினைக்கிறேன், 23வது வசனம் வரைக்கும். நல்லா கவனிங்க. சரி, டைம்ல நானே சொல்லிடுறேன். இங்க என்னன்னா, சீரியா ராஜா இருக்கிறாரு. சீரியா ராஜா என்ன பண்றாரு, இந்த இஸ்ரவேலை எப்படியாவது கைப்பற்றினோம், எப்படியாவது அவங்கள போர் செஞ்சு கைப்பற்றினோன்னு ஒரு தந்திரத்தை பண்ணிட்டு அவங்க போர் வீரர்கள்ட்ட எல்லாம் சொல்றாரு, இப்ப இந்த பாளையத்துக்கு போவோம், இங்க வச்சு அவங்கள காலி பண்ணிடலாம் அப்படின்னு. இவரு சீரியா நாட்டுல அவங்க படை தளபதி கிட்ட அங்க பேசிக்கிட்டு இருக்காரு, அங்க படையில இருக்கிறவங்க கிட்ட. ஆனா தேவனுடைய மனுஷன் இங்க ஒருத்தவர் இருக்காரு. யாரு? எலிசா. எலிசா வந்து இங்க இருக்கிறாரு. எலிசா என்ன பண்றாரு, அவருக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சிருது. அப்ப இவர் என்ன பண்றாரு, எலிசா ராஜாக்கு போய், இஸ்ரவேலின் ராஜாட்ட போய், இங்க எல்லாம் போய் பாளையம் இறங்காதீங்க, அங்க சீரியா நாட்டு படைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு. ராஜாவும் சந்தேகத்தின் பேர்ல சிலர் அனுப்பி பார்ப்பாரு. பார்த்தா எலிசா சொன்ன மாதிரியே அங்க வந்து நிப்பாங்க. அப்படியே என்ன பண்ணுவாரு, ராஜா தன்னை காத்துக்கிட்டே வருவார். இது சீரியால இருக்கிற அந்த ராஜாவுக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. என்னடா, நம்ம வந்து நம்ம நாட்டுல நம்ம ஒரு பிளானை போட்டா அங்க இருக்கிறவங்க எப்படி கரெக்டா அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அப்ப நம்ம இதுல யாரோ ஸ்பை இருக்கான், யாரோ ஒரு உளவாளி இருக்கிறான் அப்படின்னு இவங்க ஒரு குழப்பத்துல இருக்கும்போது அங்க இருக்கிற சேவகன்ல ஒருத்தன் சொல்றான், அப்படியெல்லாம் இல்லை, அங்க வந்து யார் இருக்காது, ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் வந்து நீங்க பள்ளி அறையில பேசுறத கூட கரெக்டா சொல்லிடுவாரு, அப்படி தேவனுடைய மனுஷன் அவரு அப்படின்னோடனே, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், அவனை தூக்கணும் அப்படின்னு என்ன பண்றாரு சீரியா ராஜா. நைட்டோட நைட்டா அவருடைய ரதங்கள், குதிரைகள், பிரதான இராணுவத்தையே கூப்பிட்டுட்டு எலிசாவோடைய வீட்டை சுத்தி என்ன பண்ணிட்டாரு, பட்டணத்தை சுத்தி ரவுண்டு கட்டிட்டாரு, எங்கேயும் தப்பிக்க முடியாது. இப்ப நைட்டோட நைட்டு அந்த வேலையை பார்த்துட்டாரு. காலையில விடிஞ்சு வருது. அந்த வெளிச்சத்துல எலிசாவுடைய வேலைக்காரன் அவன் வந்து வெளியே வந்து பாக்குறான். யாரா இருக்கும், கேயாசியா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்ப கேயாசி என்ன பண்றான், வெளியே வந்து பாக்குறான். பார்த்தா சீரியாவின் படைகள் அவனை சுத்தி இருக்கு. அப்ப பயப்படுறான், ஐயோ ஆண்டவனே நம்ம என்ன செய்வோம், இப்படி ரவுண்டு கட்டிட்டாங்களே அப்படின்னும் போது அப்பதான் எலிசா வந்து சொல்றாரு, ஆண்டவரே இவனுடைய கேசுடைய கண்ணை திறங்க அப்படின்னும் போது அவன் கண்ணு திறக்கப்படுது. ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படும் போது எதை பார்க்கிறாரு, அக்கினிமயமான குதிரை, அக்கினிமயமான ரதங்கள் எலிசாவை சுத்தி அந்த மலை ஃபுல்லா என்ன செய்யுது, நிக்குது. நம்ம ஒரு இடத்துல பார்க்கலாம், ஒரே ஒரு தேவதூதன் வந்து லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களை வந்து காலி பண்ணிட்டு போயிருப்பாரு. அப்ப ஒரு மலை ஃபுல்லா தேவதூதர்கள் இருந்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பை பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் அதே விதமா தான் உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு நான் தெரியுறேன், எனக்கு நீங்க தெரியுறீங்க. ஆனா நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அக்கினி ரதத்தவே வந்து இறக்கி இருப்பாரு. அதனால நீங்க உங்க சத்துருக்களை கண்டு பயப்பட தேவை கிடையாது. எத்தனை பேர் வேணா வா, இன்னும் என்ன 10 நாட்டை கூட கூட்டுட்டு வா, ஆனா எனக்குள்ள இருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியும். என்னுடைய ஆண்டவர் என்னை எப்படி பாதுகாப்பார்ன்றதும் எனக்கு தெரியும். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 1-28 வரைக்கும் வாசித்தோம்னா, டைம் இல்லாதனால நானே சொல்லிடுறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 1-28. அங்க என்ன நடக்குதுன்னா, தரியு ராஜா இருக்காரு. தரியு ராஜா என்ன பண்றாரு, அவருடைய தேசம் வந்து விசாலமான ஒரு தேசம், பெரிய தேசமா இருக்கு. எல்லாத்தையும் ஒரு ஆளு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றாரு, ஒரு 128 தேசாதிபதிகளை வச்சிருவோம் அப்படின்னு தேசாதிபதிகளை வச்சிடுறாரு. இப்ப 128 பேரும் இவருக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். நாங்க இந்த பகுதியெல்லாம் இது நடந்துச்சுன்னு. அதுவும் இவருக்கு கஷ்டம், 128 பேரையும் கண்டு. அதனால என்ன பண்றாரு, இந்த 128 பேருக்கு மேல என்ன பண்றாரு, 120 128 128 தானா, சரி முத வசனத்திலே வரும்னு நினைக்கிறேன். முத வசனமா ரெண்டாவது, 120. நான் சொன்னேன் இல்லையா, நானே தப்பு விடுவேன்னு. தேங்க்யூ. சரி 120
தேசாதிபதிகளுக்கு மேல 3 பிரதானிகளை வைக்கிறார். 3 பிரதானிகள். இப்ப இந்த 120 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ரிப்போர்ட் எங்க கொடுக்கணும்? அந்த 3 பேருக்கிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். இப்ப என்ன நடக்குதுன்னா அந்த 3 பேர்ல ஒரு ஆள் யாரு? தானியேல் இருக்கிறார். ராஜாக்கு ஒரு ஆசை, ஏன்னா தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தனால அந்த 3 பேத்துலயும் டாப்பா யார் இருக்கணும்? தானியேல் தான் இருக்கணும், தேசத்தெல்லாம் அவன் கண்ட்ரோல்ல இருக்கணும்ன்றது தரியு நல்ல மனுஷன், அவருக்கு வந்து ஒரு ஆசை. ஆனா சுத்தி இருக்கிற இந்த 120 தேசாதிபதிகளுக்கும் இந்த பிரதானிகளுக்கும் என்னது ஒரு பொறாமை வந்துருச்சு தானியேல் மேல. தானியேல் எப்படி வரலாம் அப்படின்னு, சரி தானியேல் மேல ஏதாவது குற்றம் சொல்லலாம் அப்படின்னு ஏதாவது தேடி பாக்குறாங்க. பையெல்லாம் புரட்டி பார்த்தா எதுவுமே கிடைக்கல. அவன் உண்மை உள்ளவனா இருக்கான், காசு விஷயத்துல உண்மை உள்ளவனா இருக்கிறான், அவன் நம்பி கொடுத்த பொறுப்புல உண்மை உள்ளவனா இருக்கிறான், அவன்கிட்ட என்னென்ன வழக்குகள் வருதோ எல்லாத்துலயும் உண்மை உள்ளவனா இருக்கான், ஒரு பிள்ளை கூட அவன்கிட்ட கிடையாது. அப்ப பாக்குறாங்க, சரி அவனுடைய தேவனை பற்றின விஷயத்திலேயே அவனை வந்து குற்றப்படுத்தி விட்டுறலாம் அப்படின்னு என்ன சொல்றாங்க, ராஜாவே 30 நாள் வரைக்கும் தேசத்துல இருக்கிற எல்லாருமே உங்ககிட்ட தான் வந்து விண்ணப்பம் பண்ணணும், உங்களை தவிர வேற தேவர்கள்கிட்டையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது, மனுஷங்க கிட்டையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்படின்னோடனே ராஜா என்ன பண்ணிட்டாரு, அப்படி கையெழுத்து போட்டார். நான் யோசிக்கிறேன் எப்படி கையெழுத்து போட்டாருன்னு யோசிக்கிறேன். இப்போ இது வந்து கஷ்டமான காரியம் இல்லையா? தேசத்துல யாருமே யார்ட்டையும் கேட்கக்கூடாதான், எது வேணாலும் வந்து யார்கிட்ட கேட்கணுமா? ராஜா கிட்ட வந்து கேட்கணுமா? எப்படி யோசிக்காம கையெழுத்து போட்டாருன்னு எனக்கு தெரியல. இவங்க பிளானை பாருங்க, இவங்க எப்படி யோசிக்காம போய் ராஜா கிட்ட அதை சொன்னாங்கன்னு தெரியல. சரி, விண்ணப்பம் பண்றதை பத்தி பேசுறாங்க. ஆனா தானியேலுக்கு எல்லாம் தெரிஞ்சும் என்ன பண்ணாரு, எப்பயும் செய்யற மாதிரி மேல போய் பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேரம் முழங்கால் பட்டு 3 நேரமும் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ 3 நேரமும் ஜெபிக்கிறது பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு என்ன பண்றாங்க, இங்க அதுக்கு தான் வெயிட் பண்ணது. பார்த்துட்டு ராஜாட்ட போய் சொல்றாங்க, ராஜா மேதியா பெர்சிய சட்டத்தின்படி நீங்க தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க, பாத்தீங்களா, நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்ததை நீங்க மீறக்கூடாது, தானியேல் தப்பு செஞ்சுட்டாரு அப்படின்னோடனே இப்பதான் புரியுது ராஜாக்கு, தரியு ராஜாக்கு புரியுது, ஆகா நம்ம தானியேல்ல சூழ்ச்சியா மாட்டி விட்டாங்க அப்படின்னு. ஆனா வேற வழி இல்லை, அவர் ராஜாவா இருக்கிறனால அவருடைய ஸ்தானம் ஒண்ணு இருக்கு, அவர் கொடுத்த வாக்குன்னு ஒண்ணு இருக்கு, எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம என்ன பண்ணிட்டாரு, தானியேலை தூக்கி சிங்கக்கெபியில போட்டுட்டாங்க. ஏன்னா அதுதான் தண்டனை, ராஜாவை தவிர வேற யார்ட்டையாவது வணங்கினா கெபியில போட்டுருவோம் அப்படின்றது தண்டனை. அது தெரிஞ்சுதான் தானியேல் செஞ்சார். அப்ப போடும்போதே சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு வந்துட்டாரு. நைட்டெல்லாம் அவருக்கு தூக்கமே வரல. ராஜாக்களுக்கு இசை வாசிப்பாங்க இல்லையா, அது கூட வேணான்ட்டாரு, சாப்பிடல. அவரு எண்ணமெல்லாம் இருதயமெல்லாம் எங்க இருக்கு, தானியேல் மேல இருக்கு. அப்ப எவ்வளவு நேசிச்சுட்டு இருப்பாருன்னு பாருங்க. ஒரு புற மனுஷன் தேவனுடைய மனுஷனை எவ்வளவு நேசிச்சிருக்காருன்னா தேவ மனுஷன் எப்படி வாழ்ந்திருப்பாரு. அப்ப அப்படி ஒரு அன்புல அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல. எப்படான்னு பாக்குறாரு, இன்னைக்காவது லைட் எல்லாம் இருக்கு, அன்னைக்கு லைட் இல்லை, அதனால கொஞ்சம் விடிஞ்சு வந்தோடனே வெளிச்சம் வந்தோடனே என்ன பண்றாரு, வேமா ஓடி போய் கெபியில போய் கேட்கிறாரு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னானே உள்ள இருந்து சத்தம் வருது, ராஜாவே நீங்க வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு என்னை பாதுகாத்தாரு, ஏன்னா நான் அவருக்கு முன்னாடி குற்றமற்றவனா இருந்தேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செஞ்சதே கிடையாது ராஜா அப்படின்னோடனே ராஜாக்கு ஒரே சந்தோஷம். அப்ப பாருங்கவே உண்மையான தெய்வத்துடைய அந்த இதை பாக்குறாரு தரியு ராஜா. ஏற்கனவே பார்த்தவர் தான், அடுத்து ப்ரூஃப் நிறைவேறிச்சு, உடனே தூக்க சொல்றாங்க. இப்ப தானியேல் மேல யாரெல்லாம் குற்றம் சுமத்துனாங்களோ அவங்கள தூக்கி என்ன பண்றாங்க, அவங்க மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் தூக்கி உள்ள, அது வசனம் போட்டிருக்கு, அவங்க கீழே போறதுக்குள்ள சிங்கங்கள் என்ன பண்ணிருச்சான், அடிச்சிருச்சு. அவங்கள அடிச்சு எலும்புகளை எல்லாம் நொறுக்குச்சுன்னு இருக்கும். அந்த லாஸ்ட் வரி பாருங்க, எறும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. அப்ப சிங்கங்கள் அவ்வளவு பசியில இருந்தாலும் தேவன் என்ன பண்ணாரு, அதோடைய வாயை தூதனை கொண்டு கட்டி வச்சாரு. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா இருக்கிற அந்த சிங்கங்கள் எது, யோசித்து பாருங்க. உங்க லைஃப்ல இதே மாதிரி சிங்கங்கள் இருக்கும், இதே மாதிரி உங்களுக்கு யாரா எப்படா குழியில தூக்கி போடுறான்ற ஒரு சில தேசாதிபதிகள் பிரதானிகள்லாம் இருப்பாங்க. யார் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா தேவன் உங்க கூட இருக்கிறனால அந்த சிங்கத்தின் வாயை கட்டித்தான் வைப்பாரு. அதோட எச்சி கூட உங்க மேல படாது, பல்லுன்னு சொல்ல மாட்டேன், அது எச்சி கூட என்ன செய்யாது உங்க மேல படாது. நீங்க இருக்கிற மாதிரியே தான் இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யும், அப்படியே திரும்பிடும். எங்க எஸ்தர்ல பார்க்கலாம். எஸ்தர்ல ஆமான் என்ன செய்வாரு, மொர்தெகாய்க்கு
எல்லாம் 50 முழத்துல நல்லா எல்லாம் பார்க்கணும்னு 50 முழத்துல செய்தான். ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு வச்சிருக்காரு. யாரை தூக்கி போட? மொர்தெகாயை தூக்கி போட. கடைசியில என்னாச்சு? அவனுக்கே பாதகம். ஆமா, அப்படியே அவனே அதுல தூக்கி போட்டான். அதனால நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்களுக்கு 50 முழத்துல தூக்கு மரம் செஞ்சாங்கன்னா பயப்படாதீங்க. ஏன் 50 முழத்துல செய்றீங்க? 100 முழத்துல செய்யுங்கன்னு என்கரேஜ் பண்ணிட்டு வாங்க. சரியா? நல்லா உங்களுக்கு விரோதமா யார் எது செஞ்சாலும் அது அவங்களுக்கு தான் திரும்பும். அதை போட்டு நினைச்சு நீங்களே உங்களை போட்டு டிப்ரெஷனுக்குள்ள போயிடக்கூடாது. ஐயோ நம்மளை இப்படி செய்யறாங்களே, இப்படி பேசுறாங்களே, நமக்கு விரோதமா இதுவே பண்றாங்களே, நம்மளை தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்களே, நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு மருந்து வைக்கிறாங்களே, எலுமிச்சம்பழம்லாம் வீட்டுக்கு முன்னாடி கிடக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வந்து அடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க. சரியா? பயப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் கிடையாது. உங்களுக்கு எந்த பில்லி சூனியமும் உங்களுக்கெல்லாம் வாய்க்கவே செய்யாது. யார் எது வச்சாலும் உங்களை ஒன்றும் செய்யாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஊழியத்துக்கெல்லாம் போகும்போது ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு போகும்போது பயமுறுத்துவாங்க, இதெல்லாம் செஞ்சோம்னா பிசாசுக்கு பொறுக்காது அப்படின்னு. அப்புறம் தான் புரிஞ்சு, அவன் டம்மி பீஸு, அவன் நம்ம காலுக்கு எங்க இருக்கான்? சாத்தான்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? நல்லா கொம்பு வச்சு வால் வச்சு சிவப்பு கலர்ல கண்ணெல்லாம் உருண்டையா அப்படி ஞாபகம் வரக்கூடாது. சாத்தான் சொன்னாலே அவன் எங்க உங்களுக்கு ஞாபகம் வரணும்? உங்க காலுக்கு கீழே இருக்கான்றது ஞாபகம் வரணும். இயேசுன்னு சொன்னா என்ன ஞாபகம் வரணும்? அவர் உங்களுக்கு உள்ள இருக்கிறாருன்னு ஞாபகம் வரணும். இயேசு கடவுள் அப்படின்னோம்னா நம்ம இயேசுவே அப்படியே இப்படியே சொல்லி பழகிட்டோம். அந்த கான்சியஸும் வேணும். இயேசு எங்கேயும் இருக்கிறாரு, நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன், இயேசு எனக்குள்ளேயும் இருக்கிறாருன்ற அந்த கான்சியஸ் இருக்கணும். பிசாசு அப்படின்னா உங்க காலுக்கு கீழே இருக்கிறான். அவனை போட்டு பெருசா பார்த்து அவன் அப்படியாக்கும் அவன் இப்படியாக்கும் அவனவே மகிமைப்படுத்தி அவனை பெரிய ஆள் ஆக்கிடக்கூடாது. அவன் டம்மி பீஸ். ஓகேவா? அவன் நம்ம காலு கீழே தான் இருக்கிறான். சரி, அடுத்த உதாரணம் பார்க்கலாமே. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1 to 19 வசனங்கள். சரி, நான் சொல்லிடுறேன் சிஸ்டர். தேங்க்யூ. ஏன்னா டைம்ல இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னா, ஏரோது ராஜா என்ன பண்றாரு, சபைகளை துன்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. சபைகளை துன்பப்படுத்தினோடனே அவருக்கு பாசிட்டிவான ஃபீட்பேக் எல்லாம் வருது. நல்லா துன்பப்படுத்துங்க. யாருன்னா இந்த யூதர்கள். இயேசுவை யார் சிலுவையில் அரைஞ்சது? யூதர்கள் தான் அரைஞ்சாங்க. சரி, இயேசு சிலுவையில் அரைஞ்சாச்சுன்னு இவங்க இருக்கும்போது அடுத்து யார் எழும்பிட்டா? இயேசுவின் சீசர்கள்லாம் தனித்தனி இயேசுவா எழும்பிட்டாங்க. எல்லாரும் அவர் செஞ்ச மாதிரியே என்ன பண்றாங்க? அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செய்யறாங்க. இதை பார்த்தாரு ஏரோது. என்ன பண்ணாருன்னா, யாக்கோபு இருக்கார் இல்லையா, யோவானுடைய சகோதரன், யாக்கோபை கொலை செஞ்சுட்டார். இதை கொலை செஞ்சவனே யூதர்களுக்கு ஒரே சந்தோஷம். அப்ப யூதர்களை பிரியப்படுத்தணும்னா நம்ம என்ன செய்யணும்? இயேசுவின் சீடர்களை கொலை செய்யணும் அப்படின்னு ஏரோது வந்துட்டார். எல்லாம் அரசியல் தான். அப்ப என்ன பண்றாரு? அரசியல் அடுத்து அவர் தான் இருக்கணும்ன்றக்காண்டி என்ன பண்ணிட்டாரு? இயேசுவின் சீடர்களை கொலை பண்ணி யூதர்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலான்னு அடுத்து பேதுருவை பிடிச்சிட்டு வந்துட்டார். பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காரு, சிறைச்சாலையில போட்டு. அது எப்படி சிறைச்சாலைன்னா 4 அடுக்கு சிறைச்சாலை, 4 அடுக்குலையும் 4 சேவகர்கள் இருப்பாங்க. அதில் கடைசியில் கொண்டு போய் சங்கிலியில கட்டி பக்கத்திலே 2 சேவகர்களை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அப்படி காவல் வச்சிருக்காங்க. எப்போ கொல்லலாம் அதுக்கு ஒரு நாள் குறிச்சு வச்சிருக்காரு. பஸ்கா பண்டிகையில அடுத்த நாள் கொன்றலாம். இப்போ புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நடக்குது, அடுத்து பஸ்கா பண்டிகை வந்துடும். பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாள் நம்ம கொன்னுட்டோம்னா யூதர்களுடைய கவனமெல்லாம் நம்ம பக்கம் இருக்குன்னு ஒரு பிளானை போட்டார். ஆனால் கரெக்டாக என்னைக்கு கொல்லணும்னு நினைச்சாரோ அதுக்கு முதல் நாள் என்ன நடக்குதுன்னா, பேதுருவுக்காக ஒரு பக்கம் ஜெபம் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள்லாம் ஜெபிக்கிறாங்க, ஒரே எப்படியாவது பேதுருவை வெளியே கொண்டு வந்துருங்க அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக ஒரு தேவ தூதன் அந்த சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அந்த இடமே பிரகாசிக்குது. அவர் விழாவில் தட்டி எழுப்பும் போதே சங்கிலியெல்லாம் கலண்டு விழுந்துருச்சு. பக்கத்தில் அந்த சேவகர்கள் என்ன இருப்பாங்க, நல்லா தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தூக்கம் வர வச்சிருப்பாரு. அப்போ உன் அறையை கட்டு, உன் செப்பலை போடு, உன் ட்ரெஸ்ஸை மாட்டு, வா என் கூட வான்னு என்ன பண்ணுறாரு, வெளியே கூட்டிட்டு போகிறாங்க. அந்த கேட்டெல்லாம் என்ன செய்யுது, இரும்பு கதவுகள்லாம் அதுவே தன்னால் திறக்குது. அப்படியே ஒரு வழி நெடுக போனதுக்கு அப்புறம் தான் பேதுருக்கே புரியுது, ஆகா அது வரைக்கும் தரிசனம் பார்த்துட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்காரு. தரிசனம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரியுது, ஆகா நம்ம தரிசனம் பார்க்கல, தேவன் என்ன பண்ணியிருக்காரு, தம்முடைய தூதனை அனுப்பி என்ன காப்பாத்தி இருக்கிறாரு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் புரியுது. அதுக்கப்புறம் போய் அந்த மார்க் இருக்கார் இல்லையா, யோவான் மார்க்குன்னு வாங்க, அவரை மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் இருக்கு இல்லையா, அவர் வீடு தான் அது. ரோதை அவங்க வீட்டில் தான் பிரேயர் நடக்குது. மார்க் புஸ்தகத்தை எழுதினார் இல்லையா, அவங்க வீட்டில் தான் என்ன நடக்குது. அவங்க அம்மா பேர் மரியாள். மரியாளா மார்த்தாளா? மரியாள் தானே.
மரியாள் வீட்டில் தான் என்ன நடக்குது? ப்ரேயர் நடக்குது. இப்போ நேரம் அங்கே போறாரு, போய் அங்கே நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அப்போ பாருங்க, தேவதூதன் வந்து நம்முடைய கர்த்தர் வந்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவதூதர்களையும் அனுப்புகிறவரா இருக்கிறார். அவர் நம்மளோட இருக்கிறது உண்மைதான். அதே நேரத்தில் தூதர்களை அனுப்பியும் நமக்கு ப்ரொடெக்ஷன் தரத்தான் செய்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்திலே இதை பார்க்கலாம். கப்பர் பிரயாணத்தில் வந்து பவுல் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு சேதம் வருது. அந்த சேதத்துல இருந்தும் ஆண்டவர் என்ன பண்றாரு? தூதனை அனுப்பி தான் பவுலே பயப்படாத, நீ ராயனுக்கு முன்னாடி உனக்கு காட்டணும். அதுக்காண்டி ஆண்டவர் வந்து உன்னோட சேர்த்து உன்னோட கூட இருக்கிறவங்களுடைய பிராணனையும் ஆண்டவர் வந்து தப்பிக்க வைக்கிறாருன்றத சொல்லியிருப்பாரு. சரி, இத்தனை விஷயங்களும் உதாரணங்களும் நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்முடைய லைஃப்லையுமே ஆண்டவர் அதை அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நமக்கு அது தெரியல, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதனால நமக்கு அது தெரியல. இப்ப பாருங்க, நம்மளை சுத்தி இங்க என்ன இருப்பாங்க? தேவதூதர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அவங்களுக்கு இங்க இருக்கிறது விருப்பம்தான். ஏன்னா இங்க யார் இருக்குது? தேவன் இருக்கிறாரு. நம்முடைய வழக்கம் போல சொல்லிடுவோமே, நம்ம தான் தேவனுடைய ஆலயம். வசனம் சொல்லுங்க, நீங்களே சொல்லணும் அடுத்ததெல்லாம். 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 6:16, யோவான் 14:23, யோவான் 17:21 23 தேவன் நமக்குள்ள வாசம் பண்றார். கலாத்தியர் 2:20, கொலோசியர் 1:27 ஜீசஸ் நமக்குள்ள இருக்கிறார். ரோமர் 8:11, 1 கொரிந்தியர் 3:16 பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுறார். அப்ப நம்ம தான் தேவனுடைய ஆலயம். பிதா எனக்குள்ள இருக்கிறாரு, குமாரன் எனக்குள்ள இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறனால அவங்களுடைய அந்த பாதுகாக்கும் தன்மைகள் எங்க இருக்கும்? எனக்குள்ளதான் இருக்கு. தேவன் எனக்கு ஒரு ஆபத்துனா எனக்குள்ள இருக்கிற அந்த பாதுகாக்கும் தன்மைகளும் என்ன பண்ணும்? என்ன பாதுகாக்கும். பிதா வந்து பாதுகாக்கும் தன்மையுடையவர். எப்படி? சங்கீதம் 34 அதிகாரம் 7வது வசனம். டைம்ல அதனால நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, வீட்டுல போய் வாசிங்க. சங்கீதம் 34:7, சங்கீதம் 121:7, 8வது வசனங்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் நம்மளை எப்படி பாதுகாக்கிறன்றத காமிக்குது. இப்ப ஜீசஸ் எப்படி நம்மளை பாதுகாக்கிறார்? அவர் ஒரு நல்ல மெய்ப்பனா இருந்து நம்மளை பாதுகாக்கிறார். மெய்ப்பன் பாருங்க, ஆடுகளுக்காக தன் ஜீவனவே கொடுப்பாரு. ஏன் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் ஆடு மேல யார் கை வைக்க கூடாது. சிறந்த உதாரணம் வந்து தாவீதை சொல்லலாம். தாவீதும் ஒரு நல்ல மெய்ப்பன் தான். சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டுக்குட்டி என்ன பண்ணாரு? பிடிச்சிட்டு வந்தாரு. கரடிய வாயிலிருந்து என்ன பண்ணாரு? ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்தார். அந்த மாதிரி உயிரை கொடுக்கிறவங்க தான் நல்ல மெய்ப்பன். அது ஜீசஸ் செஞ்சு காமிச்சார். யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கலாம். அதே போல எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலையும் நம்ம அதை பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த பயத்தை நீக்குவார். அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மளை பாதுகாக்கிறார் இல்லையா? அப்ப நம்ம பயப்படக்கூடாதுன்றதுல ஆவியானவரும் அவருடைய பாட்டு வந்து ரொம்ப முக்கியம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்து இருக்கிறாரு. எங்க நீங்க வாசிக்கலாம், ரோமர் 8:15, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல எல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்ப பாருங்க, எல்லாத்திலையுமே நம்ம பார்க்கும்போது தேவன் நம்மை பாதுகாக்கும் தேவன். எப்படி என் குழந்தை இருக்கும்போது அவனை நான் எப்படி பாதுகாக்கிறேன்? எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் வைப்பேன், தலைவாணி வைப்பேன், அது வைப்பேன், இது வைப்பேன். நானே அவனை என் தோல்ல வச்சிருந்தாலும் என் பக்கம் 2 பக்கமும் அடப்பு வச்சிருப்பேன். நான் அப்படியே ரொம்ப சேஃபா வச்சிருப்பேன். ஏன்னா என்னால முடியும். ஆனாலுமே அதை தாண்டி அவனுக்கு ஒரு சேஃப்டி தரேன்னா அவன் மேல வச்சிருக்கிற அன்பு. அதுதான் தேவன் எனக்குள்ள இருந்து என்னை பாதுகாத்தாலுமே தேவ தூதர்களையும் நமக்கு என்ன செய்யறாரு? அப்பாயிண்ட் பண்ணி நீயும் பார்த்துக்கோ, என் பிள்ளைய நீயும் பார்த்துக்கோன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அதனால நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, எந்த மனிதர்களை குறிச்சும் கவலைப்படாதீங்க, வியாதியை குறித்து கவலைப்படாதீங்க, பணத்தை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவரா இருப்பார். சரியா? நீங்க அந்த பிரச்சனையே பார்த்து பிரச்சனையை மகிமைப்படுத்தி பிரச்சனையை பெருசா பார்க்க கூடாது. பிரச்சனையை தூரமா வச்சிடணும். இப்ப கடுகு இருக்கு, உதாரணம். கடுகு இங்க வச்சு பாத்தீங்கன்னா என்னால இந்த ரூமவே மறைக்க முடியும். இப்படி கடுகு கிட்ட வச்சு பார்த்தா. இதே கடுகா வச்சு இங்க வச்சு பார்த்தோம்னா சின்னதா தான் தெரியும். கடுகு பெருசாக போறது கிடையாது. அதை நான் எப்படி பாக்குறேன்றது தான் மேட்ரு. கடுகு இவ்வளவு தண்டி தான், பிரச்சனை இவ்வளவு தண்டி தான். அதை நான் இங்க வச்சு பாக்குறேன்னா இங்க வச்சு பாக்குறேன்னான்றதுதான் மேட்டர். நான் இங்க தேவனை வச்சுக்கிட்டு கடுகு அங்க வச்சிருந்தேன்னா பிரச்சனை சின்னதான். நான் பிரச்சனையை இங்க வச்சுக்கிட்டு தேவனை அங்க வச்சேன்னா தேவன் என் கண்ணுக்கே தெரிய மாட்டார். உங்களுக்கு புரியுது அந்த உதாரணம்? நம்ம தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து பிரச்சனைகளை தள்ளி விட்டுறணும். ஸோ ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களை காப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. தூதர்களை அனுப்பி உங்களை காப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. அவர் உங்களுக்குள்ள இருந்து
உங்களை காப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல தகப்பனே. அருமையான இந்த காலை நேரத்திலும் உடைய பிள்ளைகளோடு பேசினதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் ஒரு பிரசங்கத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க. ஒரு நல்ல ஒரு பைபிள் ஸ்டடியை ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க. இந்த 2 காரியத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் அதிகமாய் வளர ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குயின்படி ஆண்டவரே உங்களுடைய தூதர்கள் கொண்டு நாங்கள் போகிற வழிகள் எல்லாவற்றிலையும் ஆண்டவரே நீங்கள் எங்களை பாதுகாப்பீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இத்தனை நாள் ஆண்டவரே எங்கள் பிரச்சனையை பக்கத்தில் வச்சுட்டு உண்மை தூரமாக வச்சுட்டோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்கப்பா, தயவு செய்து எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இனி நாங்கள் பிரச்சனைக்கு ஆண்டவரே நீங்கள் தான் சொல்யூஷன். நாங்கள் உங்களை மட்டுமே நம்பி இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தேவாவியானவர் சகோதரன் மூலமாக எடுத்துரைத்த தேவ வார்த்தைகளை தேவ சபையிலே இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கின தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கேட்ட செய்தி என்னன்னா, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தூதர்களுடைய பாதுகாப்பு நமக்கு அல்லேலூயா தேவன் கொடுக்கிறார். யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே கொடுத்தார், அப்புறம் எலிசாவனுடைய வாழ்க்கையிலே கொடுத்தார், அப்புறம் தானியேலுடைய வாழ்க்கையிலே தேவதூதர்களுடைய பாதுகாப்பு உண்டாயிருந்தது. பேதுருடைய வாழ்க்கையிலே தேவதூதர்களுடைய பாதுகாப்பு உண்டாயிருந்தது. பவுலுடைய வாழ்க்கையிலே தேவதூதர்களுடைய பாதுகாப்பு உண்டாயிருந்தது. அப்படியே தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருந்தாலும் கூட எந்தெந்த சூழ்நிலைகளிலே தம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாக்க வேண்டும் என்பதை தேவன் அறிவார். அவ்வண்ணமாகவே தேவன் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து எல்லா ஆபத்துகளுக்கும் தேவ தூதர்களை கொண்டு தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே தானே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அடி பாடலை பாடி முடித்த பிறகு சகோதரி வரம் அவர்கள் ஜெபிப்பார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏற்றிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏற்றிடுவார். அவர் சேட்டையிலே அதை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையிலே அதை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவர் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையிலே அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையிலே அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஜெபிப்போம். பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, வழிகளில் எல்லாம் உங்களை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்ற ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தர் ஆண்டவரே எங்களுடைய சபைக்கு நீர் கொடுத்த அந்த வாக்கு தத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேதத்தில் ஆண்டவரே தானியேல், ஆண்டவரே பேதுரு, பவுல், எலிசா இவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே இவர்களை எல்லாம் காக்கும்படிக்கு ஆண்டவரே தூதர்களை அனுப்பினீர் என்று இந்த நாளிலே தியானிக்க செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்படியாக ஆண்டவரே எங்கள் முழு சபைக்கும் ஆண்டவரே கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறீர். எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறது
மட்டுமல்லாமல் எங்களுடைய வழிகளில் எல்லாம் கண்ணோக்குகிறீர் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய பாதைகளை அறிந்திருக்கீங்க. நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் பாடுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் தப்புவிக்கப்படும்படியாய் உம்முடைய தூதர்களை அனுப்புகிறீர் என்று இந்த நாளிலே எங்களுக்கு நீங்க ஆண்டவரே கற்றுக் கொடுத்த அந்த ஆண்டவரே கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். காக்கும் தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக நன்றி. மனுஷர்கள் ஆண்டவரே எங்களுடைய பிரச்சனையை அறிவதில்லை, ஆனால் கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆராய்ந்து அறிந்து ஒவ்வொருவருக்கு ஏற்ற தேவையான பாதுகாப்பை ஆண்டவரே நீர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கடந்து போகிற பாதையில ஏற்படுகிற பிரச்சனைகள ஆண்டவரே கடுகு போல ஆண்டவரே நாங்கள் அப்பா பிரச்சனையை நாங்கள் முன்னாடி வைக்காம தேவனாகிய உம்மை பாதுகாக்கிற தேவனாகிய உம்மை நாங்கள் முன்வைத்து பிரச்சனையை ஆண்டவரை தொலை தூரத்தில் பார்க்க செய்வதற்கு எங்களுக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எங்களுடைய எல்லா நிலைகளிலும் உம்மையே முன்னிறுத்தி உம்மையே நோக்கி உம்மையே நம்பி சகலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியமுள்ள சந்ததியாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். அருமையான ஒரு ஆலோசனையும் தகப்பனே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தம் எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் ஆண்டவரை தங்கி தாபரித்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக இந்த வேளையிலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே செய்தி கொடுத்து ஆண்டவரே மகனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. விசேஷமாய் வரப்போகிற எழுப்புதலில் ஆண்டவரே இளைய சந்ததிகள் ஆண்டவரே அநேகர் எழுமனப்பா. அப்படியாக ஆண்டவர் இந்த மகனையும் எழுப்புதல்ல கர்த்தர் பயன்படுத்தி அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்கள் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படியே எங்களை ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்கிற வசனத்தின் மூலமாக தேவாவியானவர் சகோதரர் மூலமாக எடுக்கிற எல்லா தெய்வீக சத்தியங்களும் உங்கள் வாழ்க்கையிலையும் அனுபவமாக காணப்பட தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.